ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்லாம் தெரியாது. நம்ம ஓப்பனாக பேச போகிறோம், அவ்வளோதான். எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கணும். பட் ஆனால் இருந்தது எதுவுமே நடந்தது கிடையாதே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, நல்லா ஜாலியாக இருக்கணும். எதுவுமே நடக்கலை. காலேஜ் அதே தான், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு. வேலைக்கு அதே தான். பிடிச்ச வேலை கிடைச்சிச்சா? இல்லை. கிடைச்ச வேலை பிடிச்சிச்சா? இல்லை. 2மே கிடையாது. ஏதோ பொழப்புக்கு ஒரு வேலை பார்க்கணும். அது எதுக்காக பார்க்குறோன்னா, ஒரு நம்மளை அன்றாடம் டே டு டே லைஃப்பை மட்டும் ஓட்டிக்க பார்க்குறோம். மற்றபடி நம்ம பார்க்குற லைஃப் பிடிச்சிருக்கா? கிடையாது. நம்ம அந்த பார்க்குற வேலையில் நம்ம கமெண்ட் பண்ண முடியுதா? கிடையாது. எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதை கேட்டுட்டு நம்ம செவனேன்னு வேலை பார்க்கணும். அதுதான் நம்ம பொழப்பா இருக்குது. ஸோ நம்ம வேலைங்கிறது அப்படி தான் இருக்குது. என்னோட முதல் எதிர்பார்ப்பே ஒரு நல்ல வேலை. ஏன்னா மனுஷன் என்ன சொல்கிறது, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம வேலை தான் பார்க்குறோம். பட் அந்த வேலை பிடிச்சி பார்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்னோட எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது என்னோட வேலை அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை பிடிக்காம தான் பார்ப்பீங்க. நம்ம பிடிச்சி வேலையாக போனோம். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃபேஷன் டிகிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். காலேஜ் படிக்கும்போது முடிச்சிருக்கோம். முடியும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும்னு தோணியிருக்கும். பட் எதுவுமே இல்லாமல் குடும்ப சூழ்நிலைக்காகவோ இல்லை அப்போ இருக்கக்கூடிய சர்க்கம்டன்ஸ்க்காக நம்ம ஏதோ ஒரு வேலையை ஒரு பேசிக் பே 15,000 25,000 பேசிக் பே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டே டு டே லைஃப் 9 to 5 ஜாபில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். பட் அது நம்மளோட விருப்பமான்னு கேட்டால் இல்லை. பட் அது ஏதோ சூழ்நிலைகள் நம்மளை அப்படி நகர்த்திடுச்சு, அப்படி தான் உண்மை. பட் நம்ம அதில் அப்படியே துவண்டு விடாமல் நம்ம முன்னேறதுக்கு என்ன வழியோ அதான் பார்க்கணும். அதான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. நம்ம எதிர்பார்ப்புன்னு சொல்கிற மாதிரி, ஆண்டவர் சொல்கிற மாதிரி எதிர்பாராததை மட்டும் தான் எதிர்பார்க்கணும். நம்ம எதிர்பார்க்கிறது இங்கே எதுவுமே எதிர்பார்க்கப்பட முடியாது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பேன் நான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதிர்பார்க்கிறது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக நம்மளுக்கு சில இது இருக்கும். நம்ம படித்து முடிச்சுட்டு இப்படி இருக்கணும், நம்ம வேலைக்கு போனால் அப்படி இருக்கணும், நம்மகிட்ட அவ்வளோ சேவிங்ஸ் இருக்கணும், நம்மகிட்ட இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டிசைன், நம்மளை பற்றி நம்ம ஒரு டிசைன் வச்சுருப்போம். அந்த டிசைன் எதுவுமே நடக்காதப்போ நமக்கு வர்றது ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸையே உடைச்சிரும். பர்சனலாக என்னை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி நான் ஐடி கம்பெனியில் சேரணும்னு நினச்சேன். பட் நான் படித்தது என்னமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். பட் ஆனால் ஐடி கம்பெனிக்கும் அதுக்கும் 8வது வாரம் ஆகிப்போச்சு. கொரோனா பேட்ச் ஆகிப்போச்சு. சரி, படித்து முடிச்சுட்டு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல சந்தோஷமான வேலை, ஒரு 20,000 30,000 சம்பளத்தில் வேலை வாங்கன்னு பார்த்தா, ஒரு 15,000 சம்பளத்துக்கு நாய் படாத பாடு. ஃபைனான்ஸுக்கு போய் தெருவா போய் அலைய வேண்டியதாக போச்சு. இப்போ விட்டா சேல்ஸ் எம்ப்ளாயியாக ஒரு கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். அதுவும் 15,000 சம்பளத்துக்கு தான். அதில் 2,500 பிஎஃப் பிடிச்சிரும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நான் எதிர்பார்த்தது நடக்கல தான். அது எனக்கு விரக்தியா இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. பட் நம்ம அப்படியே தூண்ட விடாம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல நம்ம அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் தொடர்ந்து நம்ம அப்பா மாரி பிடிக்காத ஒரு விஷயத்த வாழ்க்கை ஃபுல்லா செய்றவங்க ஆயிரும். அதனால தான் அதான் இந்த யூடியூப் வீடியோ செய்யறதுக்கே புஷ் பண்ணுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது குறித்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்ல போனேன். நீங்க பல எதிர்பார்ப்புகள், பல ஆசைகள் இருக்கும். அது இருக்கணும். மனுஷனா தான் இருக்கணும். அது இருக்கலாம், தப்பு இல்ல. பட் அது நடக்காத பட்சத்தில நீங்க ஆ ஃபீல் பண்ணவோ இல்லன்னா வருத்தப்படுறதுக்கோ டேமேஜ் இல்ல. நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பா நடக்க தேவையில்ல. பட் ஆனா எதிர்பார்க்கிறத தூக்கி நம்ம தொடர்ந்து போய்க்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளோட ஆசைகள், தேவைகள தாண்டி தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்ம ஆசைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆ நான் பார்த்தீங்கன்னா 21 வயசுல காலேஜ் முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்பயே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபைனான்ஸுக்கு போய் தெருவா போய் லோன் கன்சல்ட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ரெஷர்ல இருந்தேன். உடனே அதில நின்னுட்டு உடனே இன்னொரு கடையில ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்ல இருந்தோம்னா நமக்கு அந்த 15,000 சம்பளம் வந்தா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஹெல்ப்பா இருக்கும். நம்ம வீட்ல இருந்து எவ்வளோ பெரிய பாரம் ஆயிரும் அப்படிங்கிற கஷ்டம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ உடனே வேலை பார்த்தேன். இன்னைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் ஜாப் பார்த்தீங்கன்னா, நான் காலைல 9:30 போனா நைட்டு வர 10 மணி ஆகுது. இதில எங்க எனக்குன்னு டைம் இருக்கு. எங்க நான் யூடியூப் வீடியோ எடுக்க முடியும்? எங்க நான் அத அப்லோட் பண்ண முடியும் சொல்லுங்க? நமக்குன்னு ஒரு டைமே கிடையாது. வாரத்தில 7 நாளும் வேலை. அப்படிங்கிற பட்சத்தில என்னைக்கோ ஒரு நாள் தான் லீவ் எடுக்க முடியுங்கிற பட்சத்தில அந்த லீவ்லாம் எனக்கு ஏதோ பெரிய புண்ணியமா தெரியுது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் இங்க சேம் இல்ல. பட் ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல் இன்னும் சில பேத்தோட பெட்டரா தான் இருக்கு. நான் முன்னாடி இருந்தத விட இப்ப நல்லாவே 3 வேள சாப்பாடு கிடைக்கும். ஒரு மரியாதையா, ஒரு அந்தஸ்தா இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் நம்ம இதுலருந்து எப்படி அடுத்த லெவல் போணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். ஸோ கண்டிப்பா நம்மளோட ஆசைகள்ங்கிறது கண்டிப்பா அதற்கு நேர்மாறா நடக்குதே. நம்ம அப்படியே சொல்லிட்டு நம்ம எப்பவுமே நம்ம ட்ரீம விட்டுறக்கூடாது. நம்ம ட்ரீம நோக்கி ஓடிட்டே இருக்கணும். என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது ரொம்ப பெருசு. நான் உண்மையாலே சொல்றேன். நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப் வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். டூ பி ஃபிராங்க் உண்மைய சொல்லணும்னா. ஒரு மூட்டை தூக்குறாரு உங்க அப்பா, நீ எப்புட்றா வாழணும்னு நீங்க கேட்கலாம். பட் நம்ம அத நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் நேத்த விட இன்னைக்கு நல்லா இருக்கேன். இன்னைக்க விட நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையா இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே நம்புவோம். நம்மளும் எல்லாருமே மேல போகணும். நான் எப்படி சொல்றேன்னா,
நேற்று சும்மா இருந்தவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளத்துக்கு போகிறேன், இன்றைக்கி ஒரு 20,000 சம்பளத்துக்கு போகிறேன். இதை அப்படியே அதிகப்படுத்த முடியுமா? நம்ம இன்கம் ஸ்ட்ரீம் டெவலப் பண்ண முடியுமா? நம்ம அந்த லக்ஸுரின்றத தாண்டி செட்டில்டு லைஃப், அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சு பார்த்த முடியுமாங்கிறத தாண்டி ஓடிட்டுருக்கோம், துரத்திட்டுருக்கோம். ஸோ அதை அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இதை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம், உங்களுக்குன்னு கோல் இருக்கணும். அது எதிர்பார்ப்பாக வச்சாலும் சரி, ஆசையாக வச்சாலும் சரி, அது குறித்து கவலை இல்லை. நம்ம அதை நோக்கி ட்ரூவாக ஓடிட்டுருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே கேள்வி. உங்கள் மனசுக்கு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்க ஒரு லைஃப்ல உங்கள பத்தி நெனச்சு வச்சிருப்பீங்க. அது நீங்க நெனச்ச மாரி இப்போ இருக்கீங்களா? மேபி 99% இருக்க மாட்டீங்க. பட் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு ஆனா இங்க பாதி பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா விட்டுருப்பீங்க. அது என்னடா வாழ்க்கை அப்படின்னு விட்டுருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், அத விடாதீங்க. உங்களுக்கு தெரியும். நீங்க உண்மையிலே ஓகேவா அன்லக்கி இல்லன்னா நம்ம சொல்றேன் அப்படி சொல்ல வரல உங்கள. நான் ஓகே, உங்களுக்கு நீங்க நெனச்சது கிடைக்கல. பட் நெனச்சதுக்காக உங்கள அத நோக்கி எப்படி நகர்த்திக்கிட்டீங்க? அத அடைய நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்கோங்க. அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரும், நாளைக்கு இல்ல நாளை வர முடியும். நேத்த விட இன்னைக்கு நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு விட நாளைக்கு நாளை மறுநாள் நீங்க இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? அதனால தான் சொல்ல வரேன். எப்பவுமே உங்க எதிர்பார்ப்புகள, ஆசைகள ஓரங்கட்டவோ, ஒதுக்கி வைக்கவோ வேணாம். அத நோக்கி ட்ரீம் பண்ணி ஓடுங்க. அது நல்லதா இருக்க போது, நீங்க உழைப்பு உண்மையா இருக்க போது பட்சத்தில கண்டிப்பா நீங்க அடைய தான் போறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு உங்க வீட்டுக்கோ இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவையான கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வேக்யூம் கிளீனரு, டிஷ் வாஷரு, ஓவனு, மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாரி எந்த வகையான எலக்ட்ரிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், ஃபோனு, புதுசா லான்ச் ஆகுற ஃபோன் இந்த மாரி எந்த விதமான எலக்ட்ரிக்ஸ் ஐட்டமா இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னு தயவு செஞ்சு தமிழிஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அது தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, அது எனக்கும் சாஃப்ட்டா இருக்கும். இது 100% ஆ ஒரு லாயலான ஒரு கம்யூனிட்டியா தான் நான் பில்ட் பண்ண போறேன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா டைம் இருந்தா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.